என்சிஆர்டி புக்ல லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிசிக்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல வந்ததுனால எங்களுக்கு என்சிஆர்டி புக் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இது எவ்ரிடே மார்னிங் 4 o'clock இந்த வீடியோ நமக்கு வந்துட்டு இருக்கு என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சிபிஎஸ்சி புக் 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல செகண்ட் சாப்டர்ல கான்செப்ட் 2.2 இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட், உடனடி திசைவேகம் மற்றும் வேகம், இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்கறோம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் the average velocity tells us how fast an object has been moving over a given time interval but does not tell us how fast it moves at different intervals of time during the interval. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சராசரி திசை வேகம்ங்கிறது என்ன கொடுக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு பொருளின் வேகம் என்ன அப்படிங்கிறத நம்ம சராசரி திசை வேகம்னு சொல்றோம். ஆனா இந்த சராசரி திசை வேகத்துல வெவ்வேறு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெவ்வேறு தருணங்களில் அந்த பொருளின் வேகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. சரியா? அதுக்காக தான் என்ன பண்றாங்க, for this reason we define the instantaneous velocity or simply velocity at an instant of time t. இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, உடனடி திசை வேகம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கறத சொல்றோம், அல்லது சிம்பிளி வெலாசிட்டி வி அட் அன் இன்ஸ்டன்ட் டி, டிங்கிற குறிப்பிட்ட தருணத்துல திசைவேகம் வி என்ன அப்படிங்கறத நம்ம வரையறுக்கிறோம். ஓகே, இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடு. அப்ப the velocity at an instant is defined as the limit of the average velocity as the time delta t becomes infinitesimally small. The velocity at an instant is defined as the limit of the average velocity as the time interval delta t becomes infinitesimally small. அப்ப சராசரி திசை வேகத்துக்கான கால அளவு இருக்குல்ல, அந்த கால அளவு ஒரு எல்லைக்கு உட்படுத்துறோம். அந்த எல்லை என்னன்னா டெல்டா டிங்கிற கால அளவு என்னன்னா 0 அப்படிங்கிற ஒரு 0ங்கிற ஒரு எல்லைக்கு உட்படுத்தும் பொழுது அப்ப அந்த திசை வேகம் இருக்குல்ல, அதான் என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the velocity at an instant is defined as the limit of the average velocity as the time interval delta t becomes infinitesimally small. அப்ப சராசரி திசை வேகத்துல அந்த கால அளவு டெல்டா டி உடைய மதிப்பு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம 0 அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு உட்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய திசை வேகம் தான் உடனடி திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ், இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, b ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது b ஈக்குவல் டு டெல்டா லிமிட் ஆஃப் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, இதான் என்ன சொல்றோம்னா dx by dt அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ பாருங்க, இப்ப v ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அப்படிங்கிறது சொல்றாங்க. டெல்டா எக்ஸ் பை டெல்டா டிங்கிறத ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன பண்றோம்னா, இந்த டெல்டா டி உடைய வேல்யூ இருக்குல்ல, இந்த 0ங்கிற இந்த லிமிட் கொண்டு வரும்போது இந்த டெல்டா லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இருக்குல்ல, இதான் என்ன சொல்றோம்னா உடனடி திசை வேகம்னு சொல்றோம். இதுல பாருங்க, இந்த லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா டிவைட் பை டெல்டா டி இந்த வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்னா டி பை டிடி அப்படின்னு எழுதலாம். பாருங்க, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா பை டெல்டா டி இன்டு எக்ஸ் இருக்குல்ல, அதான் டி பை டிடி இன்டு எக்ஸ்னு சொல்லலாம். இப்ப வி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, டிஎக்ஸ் பை டிடி. ஓகே, இப்போ பாருங்க, v ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, இதான் என்ன சொல்றோம் dx by dt சொல்றோம், where the symbol delta t tends to 0 stands for the operation of taking limit as delta t tends to 0 of the quantity on its right. அதாவது இந்த டெல்டா டி உடைய மதிப்பு இருக்குல்ல, இந்த டெல்டா டி டென்ஸ் டு 0ங்கிறது இந்த எல்லை எதுக்காக கொண்டு வரோம்னா, இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டி டெல்டா எக்ஸ் பை டெல்டா டில இந்த டெல்டா டி உடைய மதிப்பு 0 அப்படிங்கிற அந்த ஒரு வரையறைக்கு கொண்டு வரோம். அதான் இந்த லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 அப்படிங்கிறது இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது டெல்டா எக்ஸ் பை டெல்டா டில இந்த டெல்டா டி உடைய மதிப்பு என்ன பண்றோம், 0 அப்படிங்கிற அந்த வேல்யூவுக்கு நம்ம கொண்டு வரோம். அதான் இது சொல்லுது. சரியா? இப்ப லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0னா அதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த டெல்டா டி உடைய மதிப்பு நம்ம என்ன பண்றோம், 0ன்னு கொண்டு வரோம். In the language of calculus, the quantity on the right hand side of equation 2.1 is the differential coefficient of x with respect to t. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதை டீயை பொறுத்து நம்ம வகைப்படுத்துறோம் அப்படிங்கறத இதுக்கான மீனிங். சரியா? அப்ப
அந்த லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா பை டெல்டா டி இன்டு எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த மதிப்பை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிஐ பொறுத்து மாறக்கூடிய அந்த எக்ஸின் மதிப்பை டிஐ பொறுத்து நம்ம என்ன பண்றோம் வகைப்படுத்தும். அததான் வந்து என்ன இதை சொல்லுது. ஓகே, அப்ப இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் தட் இன்ஸ்டன்ட். இப்ப குறிப்பிட்ட தருணத்தில் நேரத்தை பொறுத்து பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்ற விகிதம் அதான் நமக்கு உடனடி திசைவேகம் சொல்றாங்க. பாருங்க, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் தட் இன்ஸ்டன்ட். குறிப்பிட்ட தருணத்தில் என்ன சொல்லலாம், நேரத்தை பொறுத்து பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம், பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்ற விகிதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் தட் இன்ஸ்டன்ட் இஸ் கால்டு த வெலாசிட்டி. இதை வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கறது வந்து என்ன கிராஃபிக்கலாவும் நம்ம கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம், இன்னொன்று நியூமெரிக்கலாவும் கொண்டு வரலாம். இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, சப்போஸ் தட் வி வாண்ட் டு அப்டைன் கிராஃபிக்கலி த வேல்யூ ஆஃப் v at time t equal to 4 seconds at point P for the motion of the car represented in figure 2.1 calculation. சரியா, இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஒரு படம் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு ஒரு காரின் இயக்கத்துக்கான வரைபடம் வந்து என்ன இங்க கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு கார் வந்து என்னன்னா நிலையை பொறுத்து நேரத்தை பொறுத்து அந்த காரின் நிலை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஃப்ரம் த பொசிஷன் டைம் கிராஃப். வெலாசிட்டி at t equal to 4 is the slope of the tangent to the graph at that instant. சரியா, அதாவது இந்த வரைபடம்ல இருக்கக்கூடிய இந்த சாய்வு எதை கொடுக்கும்னா இந்த பொருளின் திசைவேகத்தை கொடுக்கும். சரியா, அதான் வந்து என்னன்னா பாருங்க, இது நிலை நேர வரைபடம். இந்த பக்கம் வந்து என்னன்னா பொருளின் நேரம் இருக்கு, அதாவது நேரம். இந்த பக்கம் வந்து என்னன்னா பொருளின் நிலை, ஒய்யச்சில் இருக்கிறதுனா பொருளின் நிலை. அப்ப இந்த நிலை நேர வரைபடத்துல இந்த சாய்வு இருக்குல்ல, இந்த சாய்வு எதை குறிக்கும் அப்படின்னா பொருளின் திசைவேகத்தை குறிக்கும். சரியா, இப்போ வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து கால்குலேஷன் பேசிஸ்லயும் போடலாம், இன்னொன்று கிராஃபிக்கல் மெத்தட்லயும் போடலாம். இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ல இருக்கிறத உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்றேன். பாருங்க, suppose that we want to obtain graphically the value of velocity at t equal to 4 seconds for the motion of the car represented in figure calculation. பாருங்க, இப்போ வந்து என்ன பண்றோம்னா நமக்கு ஒரு கார் வந்து என்ன பண்றோம், நமக்கு t equal to 4 செகண்ட், அதாவது பாயிண்ட் P இந்த இடத்துல இருக்கக்கூடிய காருக்கான திசைவேகம் வந்து என்ன, t equal to 4 செகண்ட்ல அந்த காருடைய திசைவேகம் என்ன அப்படிங்கிறத நம்ம கிராஃபிக்கலாவும் பார்க்கறோம், பின்னாடி கால்குலேஷனாவும் பார்க்கறோம். Let us take delta t equal to 2 seconds centered at t equal to 4 second. அதாவது t equal to 4 second அப்படிங்கிற நேரத்தை மையமா வச்சு டெல்டா டி ஈக்குவல் டு 2 செகண்ட் 2 செகண்ட் கால இடைவெளியில நம்ம என்ன பண்றோம்னா சராசரி திசைவேகத்தை கண்டறியறோம். சரியா, அப்ப சராசரி திசைவேகம் இப்ப எப்படி பார்க்கலாம்னா, the slope of the line P1 P2 இல்ல, இதான் வந்து என்னன்னா நமக்கு, அதாவது 3 செகண்ட் டு 5 செகண்ட் கால இடைவெளியில 3 செகண்ட்ல இந்த பொருளின் நிலை வந்து P1, 5 செகண்ட்ல இந்த பொருளின் நிலை P2. இந்த P1க்கும் P2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த சாய்வு தான் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு திசைவேகம் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த 2 வினாடி கால இடைவெளியில பொருளின் திசைவேகம் P1 to P2 தான் சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, நமக்கு அந்த 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிற கால இடைவெளியை வந்து என்ன பண்றாங்க 1 செகண்ட் அப்படின்னு மாத்துறாங்க. பாருங்க, டெல்டா டி உடைய மதிப்பு 2 செகண்ட்ல இருந்து இந்த 1 செகண்ட் அப்படிங்கிற கால இடைவெளிக்கு மாற்றும் போது இந்த கோடு P1 P2 வந்து என்னவா மாறிடுது, Q1 Q2 மாறிடும். இப்ப இந்த கோட்டின் சாய்வு வந்து என்ன பண்ணுவோம்னா சராசரி திசைவேகம் Q1 Q2ங்கிற இந்த சாய்வு என்ன பண்ணுவோம்னா பொருளின் திசைவேகத்தை கொடுக்கும். இதுக்கான கால இடைவெளி வந்து பார்த்தோம்னா 3.5 செகண்ட்ஸ் டு 4.5 செகண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன பண்றோம்னா இப்பதான் என்ன பண்றோம், இந்த இடைவெளியை கால இடைவெளியை டெல்டா டி டென்ஸ் டு 0 அப்படின்னு வரும்போது இந்த P1 P2ங்கிற லைன் வந்து என்ன ஆகும்னா நமக்கு 4 வினாடிகள்ல அந்த கோடு வளைவு இருக்குல்ல, அந்த வளைவை தொட்டுட்டு போகக்கூடிய அந்த சாய்வு தொடுகோடு, அந்த தொடுகோட்டின் சாய்வு தான் வந்து என்னன்னா அதனுடைய திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது given by the slope of the tangent at that point. ஆனா இப்படி நம்ம வந்து என்ன உடனடி திசைவேகத்தை நமக்கு இந்த மாதிரி கிராஃபிக்கலா காட்டுறது கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஷோ திஸ் ப்ராசஸ் கிராஃபிக்கலி, பட் இஃப் வி யூஸ் த நியூமெரிக்கல் மெத்தட் டு அப்டைன் த வேல்யூ ஆஃப் த வெலாசிட்டி, த மீனிங் ஆஃப் லிமிட்டிங் ப்ராசஸ் பிகம்ஸ் கிளியர். இப்ப நம்மளோட எய்ம் வந்து இந்த லிமிட் அப்படின்னா என்ன, அந்த லிமிட்டிங் ப்ராசஸ் எல்லைக்குட்படுத்தக்கூடிய அந்த செயல்முறையை விளக்கணும். அதுதான் வந்து இப்ப நம்ம எய்ம். இப்ப அதுக்காக என்ன பண்றோம்னா கிராஃபிக்கல் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா கிராஃபிக்கல் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு கால்குலேஷனா அது எப்படி போடலாங்கிறது நெக்ஸ்ட் இருக்கு.
ஃபர்ஸ்ட் வந்துன்னா அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி ஷேர் பண்றாங்க, எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம். இப்ப வந்து பாருங்க, ஒரு கார் வந்துன்னா ஒரு காரின் நிலை வெவ்வேறு கால இடைவெளி, வெவ்வேறு நேரங்கள், வெவ்வேறு தருணங்களில் பொருளின் நிலை வந்து காரின் நிலை வந்து என்னங்கிறது காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 செகண்ட்ல அதோட நிலை P1 இருக்கு. அதுவே 5 செகண்ட்ஸ்ல அதோட நிலை P2, 3.5 செகண்ட்ஸ்ல அதோட நிலை Q1, அதுவே 4.5 செகண்ட்ஸ்ல அதோட நிலை வந்து Q2. சரியா? அதுக்கு அடுத்தது 4 வினாடிகள் அதனுடைய நிலை வந்து பி. அப்ப பிங்கிற இந்த நிலையில இதனுடைய திசைவேகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, நமக்கு 4 வினாடிங்கிற இதை மையமா வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, மொத்தம் வந்து என்னன்னா 2 வினாடிகள் கால இடைவெளியில பொருளின் நிலை, பொருளின் சராசரி திசைவேகம் என்னன்னு பாக்குறாங்க. இப்ப 3 வினாடிகள்ல பொருளின் திசைவேகம் வந்து P1. அதே மாதிரி 5 வினாடிகள்ல வந்து என்னன்னா 5வது வினாடியில பொருளின் திசைவேகம் வந்து P2. அப்ப 3வது வினாடியில பொருளின் நிலை வந்து P1, 5வது வினாடியில பொருளின் நிலை P2. இது ரெண்டையும் சேர்க்கக்கூடிய இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டின் சாய்வு தான் சராசரி திசைவேகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த 2 நிமிட கால இடைவெளியில். அதுக்கு அடுத்தது இந்த 2 நிமிடம்ங்கிறத என்ன பண்றாங்கன்னா 1 நிமிடமா மாத்திடுறாங்க. இந்த 2 நிமிடம்ங்கிறத நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, 1 நிமிடமா மாத்துறாங்க. 1 நிமிடமா மாத்துறாங்க அப்படின்னா என்ன பண்றோம், 4 வினாடிகளுக்கு இந்தாண்ட ஒரு அரை வினாடி, அதே மாதிரி 4 வினாடிகளுக்கு வலது பக்கம் ஒரு அரை வினாடி. அப்ப இது வந்து 3.5 செகண்ட்ஸ், இது 4.5 செகண்ட்ஸ் வரும். அப்ப நிலை வந்து Q1 மற்றும் Q2 வரும். அப்ப Q1 Q2 சேர்க்கக்கூடிய இந்த கோட்டின் சாய்வு அந்த ஒரு வினாடி கால இடைவெளியில் அந்த காரின் திசைவேகத்தை குறிக்குது. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, அந்த கால இடைவெளி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, டெல்டா டி டென்ஸ் டு 0, அதாவது கால இடைவெளிங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல 2 வினாடி இருந்தது, அதுக்கு அடுத்த கேஸ்ல 1 வினாடின்னு மாறிச்சு. இப்ப அதை வந்து 0ன்னு பண்ணிட்டோம். அப்ப வந்து பார்த்தோம்னா இந்த கோடு, இந்த வளைவை தொட்டு போகக்கூடிய இந்த கோடு இருக்குல்ல, இதான் தொடுகோடுன்னு சொல்றோம். சரி, இந்த தொடுகோட்டின் சாய்வு டேஞ்சன்ட், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா டேஞ்சன்ட்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் தான் வந்து என்னன்னா அந்த மொமெண்ட்ல, அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த காருடைய திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி கிராபிக்கலா இதை எக்ஸ்பிளைன் பண்றது வந்து என்னன்னா எல்லா கேஸ்லயும் வந்து பண்றது கஷ்டம். சரியா? ஆனா இதை மேத்தமெட்டிக்கலா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இந்த கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, ஃபார் த கிராஃப் ஷோன் இன் ஃபிகர், படத்துல காட்டக்கூடிய கிராஃப் உடைய ஈக்குவேஷன், அதாவது நிலையை பொறுத்து, நேரத்தை பொறுத்து எப்படி நிலை மாறுபடுதுன்னா x = 0.08 t கியூப் அப்படிங்கிற சமன்பாட்டின்படி இந்த கர்வ் வரைஞ்சிருக்காங்க. அதாவது அந்த கார் இந்த மாதிரியான ஒரு வரைபடத்தின்படி, இந்த ஈக்குவேஷன் சமன்பாட்டின்படி கார் வந்து பயணிக்குது. அப்ப ஒரு டேபிள், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல வந்து டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி உடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், டெல்டா டி உடைய மதிப்பு 2 வினாடிகளுக்கு வச்சுட்டு நம்ம டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி கால்குலேட் பண்றோம். அப்புறம் 1 வினாடிக்கு பார்த்துட்டு இந்த டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி என்னன்னு பாக்குறோம். அப்புறம் 0.5 வினாடிக்கு, ஒரு 0.1 வினாடிக்கு, அப்புறம் 0.01 வினாடிக்கு பாக்குறோம். இது எல்லாத்துலயுமே மையமா இருக்கிறதுனா டி ஈக்குவல் டு 4 செகண்ட் அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த கால இடைவெளி 2 செகண்ட், 1 செகண்ட், 0.5 செகண்ட், 0.1 செகண்ட், 0.01 செகண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து T1 உடைய மதிப்பு என்னன்னா T1 ஈக்குவல் டு T மைனஸ் டெல்டா டி பை 2 அண்ட் T2 இஸ் ஈக்குவல் டு T பிளஸ் டெல்டா டி பை 2 அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல அந்த 4th and 5th காலம்ஸ் gives the 4th and 5th காலம் எது கொடுக்குது, அந்த நேரங்கள்ல பொருளின் நிலை x உடைய மதிப்பு கொடுக்குது. x ஆஃப் T1 என்ன, x ஆஃப் T2 உடைய மதிப்பு என்னங்கிறது கொடுக்குது. 6th காலம் வந்து என்னன்னா நமக்கு டெல்டா எக்ஸ் உடைய மதிப்பு, அதாவது இடப்பெயர்ச்சி என்ன, x ஆஃப் T2 மைனஸ் x ஆஃப் T1 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொடுக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா அந்த லாஸ்ட் காலம் gives the ratio of delta x by delta t, delta x by delta t என்ன அப்படிங்கறத கொடுக்குது. சரியா? இதுதான் வந்து என்னன்னா we see from table 2.1 that as we decrease the value of delta t from 2 seconds to 0.010 second, the value of average velocity approaches the limiting value 3.84 meter per second, which is the value of the velocity at t equal to 4 second. அப்ப அந்த டேபிள்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வினாடிகள் இருந்து 0.01 வினாடிங்கிற அளவுக்கு நேரத்தின் இடைவெளியை, கால இடைவெளியை குறைச்சிக்கிட்டே வரும்போது திசைவேகம் எவ்வளவு வருதுன்னா 3.84 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற மதிப்பு வருது. அதான் T = 4 வினாடிகள்ல பொருளின் உடனடி திசைவேகம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இவ்வாறு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வெலாசிட்டி ஒவ்வொரு தருணத்திலையும் பொருளினுடைய திசைவேகத்தை நம்மளால உடனடி திசைவேகத்தை கால்குலேட் பண்ண முடியும். சரியா? இப்ப அந்த டேபிள் எப்படிங்கிறத நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இந்த கிராஃபை வச்சுதான் இந்த டேபிள் டிரா பண்றாங்க.
சரியா? இப்ப இங்க நம்ம வச்சுக்கிறது வந்து டி உடைய மதிப்பு 4 அப்படிங்கறத வச்சுதான் டி ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ்ல தான் இதோட லிமிட்டிங், அதாவது உடனடி திசைவேகம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அட் டி ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். அப்போ 4 செகண்ட்ங்கிறத மையமா வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த கால இடைவெளியை எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இடைவெளி வந்து 2 வினாடிகள். 2 வினாடிகள்னா நம்ம 4 வினாடிக்கு என்ன பண்றோம், 4 வினாடிங்கிறத நம்ம மையப்புள்ளியா வச்சுக்கிறோம். அப்ப இதுல இருந்து இந்த பக்கம் ஒரு வினாடி, இந்த பக்கம் ஒரு வினாடி எடுக்கிறோம். அப்ப இது வந்து டைம் T1, இது வந்து டைம் T2. அப்ப T1 உடைய மதிப்பு பாருங்க, இங்க 3 வினாடிங்கிறது வந்துச்சு. அப்ப T2 அப்படிங்கிறது வந்து 5 வினாடின்னு வந்துருச்சு. அப்ப T1ல இந்த நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2.16 மீட்டர். அதே மாதிரி T ஈக்குவல் டு 5 வினாடியில பொருளின் நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 வினாடி அப்படிங்கிறது வருது. சரியா? எக்ஸ் ஆஃப் T2 மீட்டர்ல வந்து பார்த்தோம்னா 10 வினாடி. அப்ப இந்த வேறுபாடு எக்ஸ் ஆஃப் T2 மைனஸ் எக்ஸ் ஆஃப் T1, அதாவது 10 மைனஸ் 2.16 போட்டோம்னா 7.84 அப்படிங்கிறது வருது. இந்த 7.84 டெல்டா எக்ஸ், இப்ப டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி என்னன்னா 7.84 டிவைட் பை 2.0, அதான் வந்து 3.92. இதுதான் வந்து அந்த கால இடைவெளி, அதாவது 2 செகண்ட்ஸ்ல வந்து பொருளின் திசைவேகம், சராசரி திசைவேகம் இந்த இடத்துல சொல்றது. இதுக்கு அடுத்து என்ன பண்றோம், இந்த கால இடைவெளி 2 செகண்ட் அப்படிங்கறது 1 செகண்டா மாத்திக்கிறோம். 1 செகண்ட் அப்படின்னு என்ன, 4 செகண்ட்ஸ் மையமா வச்சுட்டு நம்ம அந்த கால இடைவெளி வந்து நான் 1 செகண்ட்னு இருக்கணும்னா T1 உடைய மதிப்பு என்ன இருக்கும், 3.1 இருக்கும். அதே மாதிரி T2 உடைய மதிப்பு 4.5 அப்படின்னு இருக்கும். அப்ப 3.5ல இருக்கக்கூடிய நிலை வந்து என்னன்னா பொசிஷன் 3.43 மீட்டர். T2 ஈக்குவல் டு 4.5 மீட்டர்னா அப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் 7.29 மீட்டர். அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 3.86 மீட்டர். 3.86 மீட்டர் என்ன பண்ணணும், ஒன்னால டெல்டா டியால டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது 3.86 மீட்டரே கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ஒரு வினாடிங்கிற இந்த கால இடைவெளியை 0.5 வினாடிக்கு மாத்திரம். 0.5 வினாடினா என்ன, நமக்கு T1 உடைய மதிப்பு 3.75, T2 உடைய மதிப்பு 4.25 வரும். சரியா? இப்ப 3.75 இதுல வந்து என்னன்னா பொருளின் நிலை 4.21875, அதே மாதிரி 4.25ல பொருளின் நிலை 6.14125. அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நிலை வேறுபாடு, பொசிஷன் டிஃபரன்ஸ் டெல்டா எக்ஸ் உடைய மதிப்பு பாருங்க 1.9225 வருது. அப்ப இந்த மதிப்பு வந்து என்ன பண்றோம், 0.5ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்குது 3.845. இதுக்கு அடுத்து இந்த 0.5 0.1 கன்வெர்ட் பண்றோம். அப்ப டைம் T1 உடைய மதிப்பு பாருங்க 3.95, T2 உடைய மதிப்பு 4.05. அப்ப 3.95ல பொசிஷன் என்ன வருது, 4.93039 மீட்டர். T2 4.05 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா பொருளின் நிலை வந்து பாருங்க 5.31441 அப்படின்ட்டு வருது. அப்ப இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு பாருங்க 0.38402. சரியா? அப்ப இதை வந்து என்ன பண்றோம்னா 0.1ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 3.8402 வருது. அதுக்கு அடுத்தது இந்த டைம் இன்னும் கம்மி பண்றோம், ஏன்னா 0.01 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வரோம். அப்ப 3.995ங்கிறது T1, 4.005ங்கிறது T2. அப்ப எக்ஸ் ஆஃப் T1ல இருக்கக்கூடிய பொருளின் நிலை வந்து என்னன்னா 5.100824. அதே மாதிரி T2ல இருக்கக்கூடிய பொருளின் நிலை வந்து பார்த்தோம்னா 5.139224 வருது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு 0.0384. அப்ப இதை வந்து என்ன பண்றோம், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி போட்டோம்னா அப்ப 0.0384 டிவைட் பை 0.01 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3.8400. அதாவது டெல்டா டி இது வந்து என்ன 2 வினாடி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச சராசரி திசைவேகம் 3.92. அதே இதை கொஞ்சம் கொஞ்சமா கால இடைவெளியை குறைச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட டெல்டா டிங்கிறது கிட்டத்தட்ட 0 கொண்டு வந்துட்டோம் பாருங்க. 0.01 தான் லிமிட்டிங் அப்படிங்கிறது. இப்ப வரும்போது பார்த்தோம்னா நமக்கு சராசரி திசைவேகம்னு சொல்லக்கூடாது, இப்ப இது என்ன ஆயிடுச்சு, உடனடி திசைவேகமா மாறிடுச்சு. அப்ப இதனுடைய மதிப்பு 3.8400 மாறிடுச்சு. சரியா? இப்ப பாருங்க, இந்த கிராபிக்கல் மெத்தட் ஃபார் ஷேர் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் நாட் ஏ கன்வீனியன்ட் மெத்தட். நம்ம கிராஃப்ல ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சோம். இந்த மெத்தட் எப்பயுமே கன்வீனியன்ட் மெத்தட் கிடையாது, ஈஸியான மெத்தட் கிடையாது. ஃபார் திஸ் we must carefully plot the position time graph and calculate the value of the average velocity delta t becomes smaller and smaller. இதுக்காக என்ன பண்றோம், நம்ம நிலையை பொறுத்து நம்ம வந்து என்னன்னா நிலை நேர வரைபடம் அப்படிங்கிற வரைகிறோம். சரியா? வரைஞ்சி நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த டெல்டா டி மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். ஆனா இது வந்து டஃப்பான மெத்தட். இட் இஸ் ஈஸியர் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் த வெலாசிட்டி அட் டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ ஹேவ் அ டேட்டா ஆஃப் பொசிஷன் அட் டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆர் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த பொசிஷன் as a function ஆஃப் டைம். அப்ப என்ன பண்றோம்னா நமக்கு வெவ்வேறு டைம் டீல வந்து பார்த்தோம்னா பொருட்களின் நிலை எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கால்குலேஷன் போடுறது ஈஸி. கிராஃபிக்ல விட இந்த மாதிரி வெவ்வேறு டைம்ல வந்து என்னன்னா நமக்கு எப்படி அந்த
பொசிஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன இங்க வந்து என்ன ஈக்குவேஷன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.08 டி கியூப் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் உடைய மதிப்பு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க கிராஃப். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.08 டி கியூப் அப்படிங்கிறது தான் இதுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த நேரத்தை பொறுத்து இந்த எக்ஸ் உடைய மதிப்பு எப்படி மாறுது, இந்த சமன்பாடு தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம டெல்டா எக்ஸ் பை டெல்டா டிங்கிறத சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம். சரியா, அதுதான் வந்து இப்ப உங்களுக்கு கிராஃபிக்கலாவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கால்குலேஷனா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிள் 2.1, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா எக்ஸ் உடைய மதிப்பு வந்து பாருங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி டி ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இதுல ஏ அண்ட் பிங்கிறது கான்ஸ்டன்ட், ஏ ஓட வேல்யூ 8.5 மீட்டர், பிங்கிறது 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதுல வெலாசிட்டி, வாட் இஸ் த வெலாசிட்டி அட் டி ஈக்குவல் டு 0 செகண்ட் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். 0 செகண்ட்லயும் 2 செகண்ட்ஸ்லயும் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் அண்ட் 4 செகண்ட்ஸ். டி இஸ் ஈக்குவல் டு 2 வினாடி மற்றும் 4 வினாடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சராசரி திசைவேகம் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரியா, இப்ப இதை வந்து எப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்க, the position of an object moving along x-axis is given by x is equal to a plus b t square, where a is equal to 8.5 meter and b equal to 2.5 meter per second square and t is measured in seconds. அதாவது எக்ஸ் உடைய மதிப்பு எப்படி மாறுபடுதுன்னா ஏ பிளஸ் பி டி ஸ்கொயர்ங்கிற சமன்பாட்டின்படி மாறுபடுது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரியா, மாறுபடும் போது இந்த மாறிலி ஏ அப்படிங்கிறது பிங்கிறது மாறிலி, ஏ உடைய மதிப்பு 8.5 மீட்டர், பி உடைய மதிப்பு 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுல டீயை வந்து என்ன பண்றோம், வினாடிகள்ல இதை கணக்கிடுறோம். வாட் இஸ் த வெலாசிட்டி at t equal to 0 செகண்ட் and t equal to 2 செகண்ட். t equal to 0 வினாடியிலும் t equal to 2 வினாடியிலும் என்ன திசைவேகம் அப்படிங்கறத கேட்கிறாங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் டி ஈக்குவல் டு 2 செகண்ட் அண்ட் டி ஈக்குவல் டு 4 செகண்ட். டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சராசரி திசைவேகம் வந்து என்னங்கிறத கேட்கிறாங்க. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் உடைய மதிப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏ பிளஸ் பி டி ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி டி ஸ்கொயர். இப்ப நமக்கு வந்து என்னன்னா v உடைய மதிப்பு வேணும்னா இதை என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v உடைய மதிப்பு என்ன, dx பை dt. அதுக்காக என்ன பண்றேன், d பை dt ஆஃப் பிராக்கெட்ல என்ன இருக்கு, a பிளஸ் பி டி ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தோம்னா ரெண்டு டிஃபரன்சியேஷன்ல ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒண்ணு வந்துன்னா ஏ இருக்கு, இன்னொன்னு வந்துன்னா பி டி ஸ்கொயர்ங்கிறது இருக்கு. அப்ப இதை தனித்தனியா டிஃபரன்சியேஷன் போட்டுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. டி பை டிடி ஆஃப் ஏ பிளஸ் டி பை டிடி ஆஃப் பி இன்டு டி ஸ்கொயர் அப்படின்ட்டு ரெண்டு வேல்யூ இருக்கு. இதுல வந்து ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா 0 தான் வரும். பிளஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட், இதை வெளியில எடுத்துடலாம். இது ஏன் சார் 0 வர்றதுன்னா பக்கத்துல டி ஸ்கொயர் இருக்கு, இது 0 பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா தான் அது 0 ஆகும். அப்ப வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ற வகைப்படுத்தும் போது அதோடைய மதிப்பு வந்து 0. இப்போ வந்து பிங்கிறது கான்ஸ்டன்ட், டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா 2t அப்படிங்கிறது வரும். அப்ப வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு வந்து 2bt அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா, அதாவது v உடைய மதிப்பு. அதான் பாருங்க கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப 2bt தான். b உடைய மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, b வந்து பாருங்க v ஈக்குவல் டு 2.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, வெலாசிட்டி v ஈக்குவல் டு velocity v equal to 2 into b உடைய மதிப்பு 2.5 into t போட்டோம்னா நமக்கு என்ன வருது, 5t மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது வருது. ஓகேவா, சரி. இப்ப எப்படி சார் டி ஸ்கொயர் நீங்க வந்து என்னன்னா 2t அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸ் பவர் என், இல்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் என்ன பண்றேன், டீங்கிறதே வச்சுக்கிறேன். இப்ப டி பவர் என் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இது நம்ம என்ன பண்றோம், டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். சரியா, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, என்ன வந்து பவர்ல இருக்கக்கூடிய எண்ணெய் முன்னாடி கொண்டு வரணும். டி பவர், அந்த பவர் இருக்குல்ல ஒன்ன மைனஸ் பண்ணிக்கணும், என் இன்டு டி பவர் என் மைனஸ் 1. இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா டி பை டிடி ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா படி இந்த 2 இங்கே கொண்டு வந்துடுவோம், டி பவர் 2 மைனஸ் 1. அப்ப 2 இன்டு டி பவர் 2 மைனஸ் 1 வரும், 1 வரும். அதுதான் 2t. அதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க 2tங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா, எப்படி இந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியுதா,
இப்போ வந்து பாருங்க நமக்கு என்ன கேக்குறாங்க, t ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ்ல t ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ்ல வெலாசிட்டி வந்து என்ன வரும், t யோட வேல்யூ 0 அப்படின்னா வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0 தான். ஓகே, ஏன்னா நமக்கு வெலாசிட்டி v பாருங்க இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெலாசிட்டி v யோட மதிப்பு வந்து என்னன்னா v ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிட்டோம் 5t அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் t உடைய வேல்யூ 0 அப்படின்னா v ஈக்குவல் டு என்ன வரும் 5 இன்டு 0 போட்டோம்னா 0. அதுக்கு அடுத்தது t உடைய மதிப்பு வந்து என்னன்னா 2 செகண்ட்ஸ்ல வெலாசிட்டி v வந்து என்னங்கிறது கேக்குறாங்க. இப்ப வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 5 இன்டு 2 போட்டோம்னா 10 மீட்டர் பர் செகண்ட். அதான் வந்து என்னன்னா t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்ல ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்ல இருந்து t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து என்ன ஃபார்முலா வந்து என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து என்ன, x2 minus x1 divide by t2 minus t1. t2 ஓட வேல்யூ என்ன 4 செகண்ட்ஸ், t1 ஓட வேல்யூ 2 செகண்ட்ஸ். அப்ப x2ங்கிறது வந்து நான்காவது வினாடியில பொருளின் நிலை என்ன, அதான் x ஆஃப் 4.0 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி x1ங்கிறது இரண்டாவது வினாடியில பொருளின் நிலை, அப்ப x ஆஃப் 2.0. இப்ப x-க்கு மதிப்பு தெரியும் என்ன, x is equal to நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to x is equal to a plus b t ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்ப t உடைய மதிப்பு வந்து 4னு போடும்போது நமக்கு வந்து x உடைய மதிப்பு பாருங்க a பிளஸ் b இன்டு டி ஸ்கொயர்னா என்ன வரும் 4 ஸ்கொயர்னு வந்துடும். அப்ப a பிளஸ் 4 ஸ்கொயர்னா என்ன 16 b, அதான் வந்து இங்க கொடுத்தோம் a பிளஸ் 16 b கொடுத்துருக்கோம். அதே மாதிரி x1 உடைய மதிப்பு பாருங்க a பிளஸ் b இன்ட்டு இந்த டைம் என்ன 2, அப்ப 2 ஸ்கொயர், அப்ப போட்டா என்ன வரும் a பிளஸ் 4b அப்படின்ட்டு வரும். அப்ப இது என்ன வருது a பிளஸ் 16bங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும், மைனஸ் ஆஃப் a பிளஸ் 4bங்கிறது அடுத்து வரும். அதுக்கு அடுத்த சைன் தான் வந்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்ப a பிளஸ் 16bங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, மைனஸ் a மைனஸ் 4bங்கிறது அடுத்து வந்துருச்சு. அது கீழே பாருங்க டினாமினேட்டர் 4 மைனஸ் 2னா 2 செகண்ட்ஸ். அப்ப ஏ கேன்சல் ஆயிடும், இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும். 16bல 4b கேன்சல் ஆச்சு. அப்ப 16bல 4b கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்னா 12b அப்படிங்கிறது வரும். 12b டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன வருது 6b அப்படிங்கிறது வருது. ஆனா b உடைய மதிப்பு என்னன்னா 2.5 அப்படிங்கிறது தெரியும். அப்ப 6 இன்ட்டு என்ன சொல்லலாம் 2.5 மல்டிப்ளை பண்ணா 2.5னா 5/2 கூட வச்சுக்கோங்க. அப்ப 30/2 ஈக்குவல் டு 15 மீட்டர் பர் செகண்ட். அப்ப சராசரி திசைவேகம் 2 வினாடிகள்ல இருந்து 4 வினாடிகளுக்கு வரைக்கும் சராசரி திசைவேகம் வந்து பார்த்தோம்னா 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா, இது வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் 2.1 அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சரியா, அடுத்தது வந்து பாருங்க இதோட கண்டினியூஷன். இதுக்கு அடுத்தும் இன்னும் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நோட் தட் யூனிஃபார்ம் மோஷன் வெலாசிட்டி இஸ் சேம் as the average velocity at all instants. அதாவது ஒரு சீரான இயக்கத்துல ஒரு பொருள் இயங்கும் போது அதனுடைய சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் ஒரே மதிப்பா தான் இருக்கும். பாருங்க, நோட் தட் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் ஒரு பொருள் சீரான இயக்கத்துல இருக்கு, velocity is same as the average velocity at all instant. அதாவது வெலாசிட்டினா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி உடனடி திசைவேகம் என்பது சராசரி திசைவேகத்துக்கு சமமாக இருக்கும். சரியா, சீரான இயக்கத்தில் அனைத்து தருணங்களிலும் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் ஒரே மதிப்பாக இருக்கும். பாருங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் சிம்பிளி ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. உடனடி வேகம் அப்படிங்கிறது உடனடி திசைவேகத்தின் எண்ண அளவு. அதுதான் வந்து என்ன சொல்றோம் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெலாசிட்டி பார்த்தோம். வெலாசிட்டினா என்ன, அது ஒரு வெக்டர் மதிப்பு. வெக்டர் மதிப்பு அப்படின்னா அதுக்கு திசைவேகம் மற்றும் எண்ணளவு இரண்டுமே இருக்கும். ஆனா ஸ்பீடு வேகம் அப்படிங்கிறது அதுக்கு எண்ணளவு மட்டும்தான் இருக்கும். சரியா, அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் சிம்பிளி ஸ்பீட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. உடனடி வேகம் அல்லது வேகம் என்பது திசைவேகத்தின் எண்ணளவு. ஃபார் எக்ஸாம்பிள் a velocity of 24 meter per second and a velocity of minus 24 meter per second, plus 24 meter per second இருந்தாலும் சரி, minus 24 meter per second இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே தொடர்புடைய வேகம் அப்படிங்கிறது 24 மீட்டர் per செகண்ட் தான். இது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, இது மைனஸா இருந்தாலும் சரி, நம்ம இது எடுத்துக்க போறது இல்லை. திசை வேகத்துக்குனால இது பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறதால சொல்லணும். சரியா, இப்ப வந்து வேகம்னு பார்க்கும்போது இந்த பிளஸ் மைனஸை விட்டுட்டு இதனுடைய எண்ணளவை மட்டும் தான் வச்சுக்கிறோம். இட் should be noted that through the average speed over a finite interval of time is greater or equal to the magnitude of the average velocity. Instantaneous speed at an instant is equal to the magnitude of the instantaneous velocity at that instant. Why so? இப்போ வந்து பாருங்க,
எப்பயுமே வந்து பார்த்தோம்னா இது இந்த கொஸ்டின் வந்துன்னா நிறைய தடவை நமக்கு அசர்ஷன் ரீசன்னா வந்துன்னா கூற்று மற்றும் காரணம் இந்த இதுல கேட்பாங்க இந்த கான்செப்ட். சரியா? இட் ஷுட் பி நோட்டட் தட் though average speed over a finite interval of time is greater or equal to the magnitude of the average velocity. Instantaneous speed at that instant is equal to the magnitude of the velocity at that instant. அதாவது இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்துன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் டைம் t1ல இதனுடைய நிலை x1 இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இதனுடைய டைம் t2ல இதனுடைய நிலை வந்துன்னா x2 அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து என்னன்னா இது வந்துன்னா இப்படி போகுது. சரியா? இந்த நிலை வந்து எப்படி இருக்கு? இந்த மாதிரி வெவ்வேறு டைம், அதாவது இது இனிஷியல் பொசிஷன், இது வந்து ஃபைனல் பொசிஷன், ஆரம்ப நிலை, இது இறுதி நிலை. இப்ப வந்து என்னன்னா நமக்கு வேகம் ஸ்பீடு வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? மொத்த கடந்த தூரம். சரியா? மொத்தமா இது எவ்வளவு கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது இருக்கும். டிவைட் பை டி2 மைனஸ் டி1 இது வந்து டோட்டல் பாத். சரியா? டோட்டல் லெங்த் ஆஃப் த பாத், கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் டிவைட் பை எடுத்துக்கொண்ட காலமா தான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஆனா வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு இடப்பெயர்ச்சி x2 மைனஸ் x1 டிவைட் பை t2 மைனஸ் t1 சொல்றோம். x2 மைனஸ் x1னா நமக்கு வந்து என்ன, இது எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம். சரியா? இப்ப குறைந்தபட்ச தூரம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? நமக்கு இது ரொம்ப குறைவான மதிப்பா தான் இருக்கும். இதை வந்து பாருங்க, நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டேட்மெண்ட் ஏ முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, the average speed of an object is greater than or equal to the magnitude of the average velocity over a given time interval அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது ஒரு பொருளின் வேகம், சராசரி வேகம் ஒரு பொருளின் சராசரி திசை வேகத்தின் எண்ணளவுக்கு சமமாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? The two are equal only if the distance and displacement are same. அப்ப இடப்பெயர்ச்சியும் கடந்த தொலைவும் ஒரே அளவாக இருந்தால் சராசரி திசை வேகமும் சராசரி வேகமும் ஒரே மதிப்பா இருக்கும். சரியா? இப்ப வந்து பாருங்க, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா இந்த இதுல பார்த்தோம் என்சிஆர்டி புக்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப நம்ம பாக்குறோம். சரியா? இப்ப இந்த புக்ல என்ன சொல்றாங்கன்னா, it should be noted that though average speed over a finite interval of time is greater or equal to the magnitude of the average velocity, instantaneous speed at that instant is equal to the magnitude of the instantaneous velocity at that time. It should be noted that though average speed over a finite interval of time is that or equal to the magnitude of the average velocity. அதாவது சராசரி திசை வேகத்தை விட சராசரி வேகம் என்பது அதிகமா இருக்கும், இல்லாட்டி சமமா இருக்கலாம். சரியா? சராசரி வேகத்தின் எண்ணளவு சராசரி திசை வேகத்தின் எண்ணளவை விட அதிகமாக இருக்கலாம் அல்லது சமமா இருக்கலாம். அதாவது ஒரு பொருள் கடந்த தொலைவும் இடப்பெயர்ச்சியும் சமமா இருக்குன்னா சராசரி வேகமும் சராசரி திசை வேகமும் சமமா இருக்கும். ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது கம்மியா இருக்கு, பொருள் கடந்த தொலைவுங்கிறது அதிகமா இருக்கும் போது நமக்கு வந்துன்னா வேகம்ங்கிறது அதிகமா இருக்கும், திசை வேகம்ங்கிறது கம்மியா இருக்கும். இது எப்படி இருந்தாலும் நமக்கு உடனடி திசை வேகமும் உடனடி வேகமும் ஒரே அளவா தான் இருக்கும். ஏன்னா உடனடி திசை வேகம் உடனடி வேகம்ங்கிறப்ப அந்த டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோங்கிற ஒரு குறிப்பிட்ட தருணத்துல பார்க்கும்போது நமக்கு உடனடி திசை வேகம் மற்றும் உடனடி வேகம் அப்படிங்கிறது ஒரே மதிப்பா தான் இருக்கும். இந்த கான்செப்ட் திரும்ப 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 கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. அசர்ஷன் ரீசன்ல இந்த கான்செப்ட புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, நமக்கு பொருள் கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி ரெண்டும் வெவ்வேறையா இருக்கலாம். பொருள் கடந்த தொலைவு அதிகமா இருக்கும், இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது குறைவா இருக்கும். சில சமயங்களில் ஒரு பொருள் நேர்கோட்டு இயக்கத்துல இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா பொருள் அடர்ந்த இடப்பெயர்ச்சியும் அதோடைய கடந்த தொலைவு சமமா இருக்கும். இந்த கேஸ்ல மட்டும் வந்து எப்படி இருக்குன்னா சராசரி வேகம் மற்றும் சராசரி திசை வேகம் ரெண்டும் சமமா இருக்கும். ஆனா பொருள் கடந்த தொலைவு வேறையா இருக்கு, இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வேற எண் மதிப்பு இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா சராசரி திசை வேகமும் சராசரி வேகமும் வெவ்வேறு மதிப்பு தான் இருக்கும். சராசரி வேகத்தின் மதிப்பு அதிகமாகவும் சராசரி திசை வேகத்தின் மதிப்பு குறைவாகவும் இருக்கும். சரியா? அப்பதான் அதுக்குதான் என்ன பண்றோம்னா நம்ம
டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோங்கிற கான்செப்டுக்கு வரும். அதாவது உடனடி திசை வேகம் உடனடி வேகம்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மதிப்பு தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த வீடியோல என்ன பார்த்துக்கணும்னா 2.2 மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல 2.2 அப்படிங்கிற கான்செப்ட்ல உடனடி திசை வேகம் உடனடி வேகம் பார்த்துருக்கோம். உடனடி திசை வேகத்தை நம்ம என்னன்னா ஒரு வரைபடத்தின் மூலமா எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்துன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அதுவே என்ன பண்றாங்க, நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு டேபிள் வச்சுட்டு எப்படி போடலாங்கிறத பார்த்தோம். அதே இதை வந்துன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் டி கியூப், அதாவது டிஐ பொறுத்து எக்ஸின் நிலை எப்படி மாறுதுங்கிற மாதிரியான ஒரு சமன்பாடு கொடுத்துட்டா நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து வியுடைய மதிப்பை கால்குலேட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கு அடுத்தது வந்துன்னா சராசரி வேகம் சராசரி திசை வேகம் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா முடுக்கம் ஆக்சலரேஷன் என்னங்கிறத பார்க்கணும். இதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.